ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி மேக்ஸ். 9ஆம் வகுப்பு பயிற்சி 8.3ல் முதல் கணக்கு பார்க்கலாம். 10 தொழிலாளர்களின் மாத வருமானங்கள் முறையே. நம்மளுக்கு இங்கே 10 தொழிலாளர்களோட மாத வருமானம் கொடுத்துருக்காங்க. கொடுத்துக்கிட்டு எனில் சராசரி, இடைநிலை அளவு, முகடு காண்க. 3 விஷயம் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம சராசரி கண்டுபிடிக்கலாம். எழுதிக்கிறேன். சராசரி கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா எக்ஸ் பார் இஸ் ஈக்குவல் டு சமேஷன் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை என். இதுதான் ஃபார்முலா. இப்போ சமேஷன் ஆஃப் எக்ஸ் அப்படின்னா தந்திருக்கக்கூடிய எல்லா மதிப்பையும் கூட்டணும். கூட்டலாம். ஃபர்ஸ்ட் 5000 இருக்கு, அப்புறம் கூட்டல். அடுத்து என்னது இருக்கு? 7000. அதுக்கு அடுத்த 5000 இருக்கு, இதுக்கு அப்புறமா 7000 இருக்கு, கூட்டல். அடுத்த 8000, இதுக்கு அடுத்த 7000. அது 2 வாட்டி இருக்கு. அப்போ 7000 கூட்டல் 7000, அடுத்த 8000 கூட்டல், அப்புறமா 7000, லாஸ்ட்டாக 5000. ஓகே, டிவைடட் பை என். என்னன்னா எண்ணிக்கை. மேலே எத்தனை நம்பர் இருக்குன்னு எண்ணி எழுதணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 10 இருக்குது. ஓகே, இப்போ மேலே இருக்கிறது எல்லாத்தையும் கூட்டிடலாமா? எல்லாத்துலேயும் கடைசியாக 3 0 இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு அந்த 3 0 எழுதிக்கலாம். இனி 5 எத்தனை வாட்டி இருக்குன்னு பாருங்க, 3 வாட்டி. அப்போ 3 15. இனி 7 1 2 3 4 5 வாட்டி இருக்குது. அப்போ 7 5 35. அடுத்த 8 2 வாட்டி இருக்குது. அப்போ 8 2 16. 5 5 கூட்டினா 10, 10 கூட 6 கூட்டினா 16, 6 பாக்கி 1, 1 1 கூட்டினா 2, 2 கூட 3 கூட்டினா 5, 5 கூட 1 கூட்டினா 6, 66ன்னு கிடைக்குது. அப்புறமா டிவைடருக்கு கீழே 10 எழுதிடலாம். இப்போ இந்த 0வும் இந்த 0வும் கேன்சல் ஆகிடும். அப்போ பாக்கி என்னது இருக்குது? 6600. இதுதான் சராசரி எக்ஸ் பாரோட மதிப்பு. ஓகே, அப்புறமா இடைநிலை அளவு கண்டுபிடிக்கலாம். அது கண்டுபிடிக்கணும்னா தந்திருக்கக்கூடிய மதிப்பை ஏறு வரிசையில் எழுதணும். அப்போ எழுதிக்கலாம். ஏறு வரிசைனா சின்ன நம்பர்ல இருந்து பெரிய நம்பர் வரைக்கும் எழுதணும். இதில் இருக்கிறதுல சின்ன நம்பர் என்னது? 5000. அது 3 வாட்டி இருக்குது. அப்போ நம்மளும் 3 வாட்டி எழுதிக்கணும். 5000 5000 5000. அப்புறமா 7000. அது நம்மளுக்கு டோட்டலாக 5 வாட்டி இருக்குது. அப்போ 5 வாட்டி எழுதிடலாமா? 7000 7000, அப்புறமா 7000 7000 7000. இனி 8000 நம்மளுக்கு 2 வாட்டி இருக்குது. அப்போ எழுதிக்கலாம். 8000 8000. இனி என்னன்னா எண்ணிக்கை. இதில் மொத்தமாக எத்தனை நம்பர் இருக்குது? 10 நம்பர். 10 இரட்டைப்படை எண். அதை ப்ராக்கெட்டில் எழுதிக்கலாம். இரட்டைப்படை எண். இங்கே என்னோட மதிப்பு இரட்டைப்படை எண்ணாக இருக்கிறதுனால இடைநிலை அளவு கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலாவை எழுதிக்கலாம். ஃபார்முலா தான் அடுத்து எழுதியிருக்கேன், வேறு எதுவுமே இல்லை. இதை 2ஐயும் கூட்டி 2ஆல் வகுக்கணும். ஓகே, வகுக்கிறதுனால டிவைடர் கீழே 2ன்னு எழுதிக்கிறேன். இப்போ பிரதியிடலாம். என்னோட மதிப்பு 10. அப்போ 10 டிவைடர் கீழே 2, அப்புறமா ஆவது உறுப்பு கூட்டல். இனி இங்கே என்னோட மதிப்பு 10 டிவைடர் கீழே 2, அடுத்த கூட்டல், அடுத்த 1, அப்புறமா ஆவது உறுப்பு. சரிங்களா? இப்போ கேன்சல் பண்ணலாம். 4 2 I 2 10, 5வது உறுப்பு. அதாவது ஏறு வரிசையில் எழுதியிருக்கிறதுல 5வது உறுப்பு. 1 2 3 4 5. 5வது உறுப்பு என்னது? 7000. எழுதிக்கலாம். 7000 கூட்டல். இங்கேயும் கேன்சல் பண்ணலாம். 4 2 I 2 10, 5 1 கூட்டினா 6. அப்போ 6வது உறுப்பு. 6வது உறுப்பும் 7000 தான். எழுதிக்கலாம். 7000 டிவைடருக்கு கீழே 2. இப்போ கூட்டுங்க. 7000த்தையும் கூட்டினா 14000. டிவைடருக்கு கீழே 2. 2ஆவை எப்படி கேன்சல் பண்ணலாம்? 4 2 7 2 14, அப்புறம் 3 0. அப்போ என்ன கிடைக்குது? 7000. சரிங்களா? இதுதான் இடைநிலை அளவு. ஓகே, இப்போ நம்ம இடைநிலை அளவும் கண்டுபிடிச்சிட்டோம். லாஸ்ட்டாக என்ன கண்டுபிடிக்கணும்? முகடுனா அதிகமாக வந்த நம்பர். சரிங்களா? இங்கே 5000 3 வாட்டி வந்திருக்கு. அப்புறம் 8000 2 வாட்டி. ஆனால் 7000 5 வாட்டி வந்திருக்கு. அப்போ இதோட ஆன்சர் 7000. சரிங்களா? முகடோட மதிப்பு 7000. அதை எழுதிக்கலாம். எழுதியிருக்கேன் பாருங்க. 7000 என்ற எண் 5 முறை வந்துள்ளது. எனவே முகடு இஸ் ஈக்குவல் டு 7000. இந்த மாதிரி எழுதிக்கணும். அப்புறமா லாஸ்டாட்டு நம்ம கண்டுபிடிச்ச 3 மதிப்பெண் தனியாக எடுத்து எழுதிருங்க. சரிங்களா? இவ்வளவு இந்த சம். 2வது கணக்கு பார்க்கலாம். கொடுக்கப்பட்டுள்ள தரவுகளுக்கு முகடு காண்க. முகடு அப்படின்னா திரும்ப திரும்ப வந்த எண், அதிக தடவை திரும்ப வந்த எண். ஓகே, இப்போ பாருங்க. 3.1 3.1 2 வாட்டி வந்திருக்கு. அப்புறம் 3.2 அது 1 வாட்டி தான் வந்திருக்கு. இனி அடுத்த 3.3 அதுவும் 2 வாட்டி. அப்புறமா 2.1 அது 1 வாட்டி. ஓகே, அப்போ இங்கே 3.1 2 வாட்டி வந்திருக்கு. அப்புறமா 3.3 இதுவும் 2 வாட்டி வந்திருக்கு. இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். அப்போ எப்படி எழுதிக்கணும்னா 3.1 அப்புறம் 3.3 ஆகிய
2 எண்கள் இருமுறை வந்துள்ளது. எனவே முகடு இஸ் ஈக்குவல் டு 3.1 அப்புறம் 3.3. இதுதான் நம்மளோட ஆன்சர். இவ்வளோ தான் அந்த சம். மூணாவது கணக்கு பார்க்கலாம். 11, 15, 17 எக்ஸ் கூட்டல் 1, 19 எக்ஸ் மைனஸ் 2, 3 என்ற தரவுகளின் சராசரி 14 எனில் எக்ஸின் மதிப்பை காண்க. மேலும் எக்ஸின் மதிப்பை கொண்டு தரவுகளின் முகடு காண்க. அதாவது இங்க நம்மளுக்கு தரவு கொடுத்துருக்காங்க, இதோட சராசரியும் கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிக்கணும். இங்க எக்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இதோட மதிப்பு என்ன அதை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். அப்புறம் நம்ம முகடும் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் எக்ஸ் கண்டுபிடிக்கலாம். இங்க நம்மளுக்கு சராசரியோட மதிப்பு கொடுத்துருக்கனால சராசரி ஃபார்முலா வச்சு கண்டுபிடிக்க போறோம். ஃபர்ஸ்ட் ஃபார்முலா எழுதிக்கலாம். சராசரி x bar is equal to summation of x divided by n. நம்மளுக்கு இங்க சராசரியோட மதிப்பு தெரியும் 14. அதை இங்க பிரதியிடலாமா? சராசரிக்கு பதில் 14 is equal to summation of x. அப்படின்னா தந்திருக்கக்கூடிய மதிப்பு எல்லாத்தையும் கூட்டணும். கூட்டலாம். ஃபர்ஸ்ட் 11 இருக்கு, அப்புறம் 15, இதுக்கு அடுத்த 17, அடுத்த x கூட்டல் 1, அப்புறம் 19, அதுக்கு அடுத்த எக்ஸ் மைனஸ் 2, கடைசியா 3 இருக்கு. டிவைடட் பை என்னன்னா எண்ணிக்கை, இதுல எத்தனை நம்பர் இருக்குன்னு எண்ணணும். 1, 2, 3, 4, 5, 6, 7 இருக்கு. ஓகே, இந்த 14 அப்படியே எடுத்து எழுதிருங்க. இங்க 7 வகுத்தல் இருக்கு, இந்த பக்கம் வந்து பெருக்கலாம் மாறிடும். இனி இங்க கூட்டலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸை கூட்டலாம். பாருங்க, எக்ஸை முன்னாடி எதுவும் இல்லாட்டா 1 இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி இங்கேயும் 1, 1 கூட்டினா 2, 2ல எக்ஸ் இருக்கனால எக்ஸை ஒரு வாட்டி எழுதிருங்க. அப்புறம் கூட்டல். இனி பிளஸ் வேல்யூ எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் கூட்டலாம். 11ஐயும் 15ஐயும் கூட்டினா 26, 26க்கு கூட 17 கூட்டினா 43, 43க்கு கூட 1 கூட்டினா 44, 44க்கு கூட 19 கூட்டினா 63, 63க்கு கூட 3 கூட்டினா 66, 66, அப்புறம் -2, அதை மறக்கக்கூடாது. இனி இதை பெருக்கிடலாம். 4, 7, 28, அப்போ 8, பாக்கி 2. இனி 1, 7, 7, 7க்கு கூட 2 கூட்டினா 9 இஸ் ஈக்குவல் டு 2x. அப்புறம் பாருங்க, ஒரு மைனஸ், அப்போ கழிக்கணும். 66ல இருந்து 2 கழிச்சா 64, பெரிய நம்பரோட குறியீடு பிளஸ், அப்போ பிளஸ் 64. இனி இந்த சைடில் இருக்கக்கூடிய 98 அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். பிளஸ் 64 இங்கே வந்துன்னா -64 இஸ் ஈக்குவல் டு இங்கே 2x மட்டும் அப்படியே இருக்கும். கழிக்கலாம். 8ல இருந்து 4 கழிச்சா 4, 9ல இருந்து 6 கழிச்சா 3 இஸ் ஈக்குவல் டு எக்ஸோட மதிப்பு தானே தேவை, அப்போ எக்ஸை மட்டும் வச்சிருங்க. இங்கே 2 பெருக்கல்ல இருக்கு, இந்த பக்கம் வந்துன்னா வகுத்தலாம் மாறிடும். அப்போ டிவைடட் பை 2 கேன்சல் பண்ணலாம். 2, 2, பாக்கி 1. இப்போ இது 14, அப்போ 7, 2, 14. அப்போ எக்ஸோட மதிப்பு என்ன கிடைக்குது? 17 அப்படின்னு கிடைக்குது. இப்போ நம்மளுக்கு எக்ஸோட மதிப்பு தெரியும். இனிமேல் நம்ம முகடு கண்டுபிடிக்கணும். அது கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் இதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். ஓகே, எழுதிட்டேன். இப்போ நம்ம எக்ஸோட மதிப்பை இங்கே பிரதியிட போகிறோம், சரிங்களா? அப்போ 11 அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். 15, அப்புறம் 17, எக்ஸோட மதிப்பு 17, அதுக்கு கூட 1 கூட்டணும், அப்போ 18ன்னு கிடைக்கும். அப்புறம் 19, எக்ஸோட மதிப்பு 17, அதுல இருந்து 2 கழிக்கணும், கழிச்சா நம்மளுக்கு 15ன்னு கிடைக்கும். அப்புறம் 3. இப்போ பாருங்க, நம்மளுக்கு இங்கே 15 2 வாட்டி வந்திருக்கு, மற்ற எல்லா நம்பரும் ஒரு வாட்டி தான் வந்திருக்கு. அப்போ எப்படி எழுதிக்கணும்னா 15 என்ற எண் இருமுறை வந்துள்ளது. எனவே முகடு இஸ் ஈக்குவல் டு 15, இந்த மாதிரி எழுதிக்கணும். இவ்வளவு அந்த சம். நாலாவது கணக்கு பார்க்கலாம். விளையாட்டு கால் சட்டைகளுக்கான தேவை பட்டியல் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. நம்மளுக்கு இங்க ஒரு அட்டவணை கொடுத்துருக்காங்க. அதாவது அளவு, ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது அளவு. 38 அளவுகள் கொண்ட கால் சட்டை எத்தனை நபருக்கு தேவை? 36 பேருக்கு தேவை. அப்புறம் 39 அளவு 15 நபருக்கு தேவை. இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட், எந்த அளவு கால் சட்டைக்கு அதிக தேவை உள்ளது? இதுல இருக்கக்கூடிய அளவுல எந்த அளவு அதிகமா தேவைப்படுது அப்படின்னு கேட்குறாங்க. அதிகம் அப்படின்னாலே முகடு தான் கண்டுபிடிக்கணும். அது எப்படி கண்டுபிடிக்கணும்? அதிக தேவை அப்படின்னா எந்த அளவோ அதிக எண்ணிக்கையில தேவைப்படுது அதை கண்டுபிடிச்சாலே போதும். அதுக்கு நீங்க இந்த செகண்ட்ல இருக்கு பாத்தீங்களா, இந்த எண்ணிக்கையில இருக்கக்கூடிய பெரிய எண் எதுன்னு பார்க்கணும். பாருங்க, 37. அப்ப 37க்கு நேரா இருக்கக்கூடிய 40, இந்த அளவு தான் அதிகமா தேவைப்படுது. அப்போ இதோட ஆன்சர் எப்படி எடுத்து எழுதிக்கணும்னா, கொடுக்கப்பட்ட தரவில் மிகப்பெரிய நிகழ்வெண், அதாவது 2வது லைன்ல இருக்கக்கூடியத நிகழ்வெண் அப்படின்னு சொல்லுவோம். நிகழ்வெண்ணுனா F, சரிங்களா? அப்ப நிகழ்வெண் 37 பெற்றிருக்கும் அளவு 40. அப்போ முகடு எழுதிடலாமா? முகடு நம்மளுக்கு அளவு தானே கேட்குறாங்க, 40 தான் அதிகமா தேவைப்படக்கூடிய அளவு. அப்ப 40ன்னு எழுதிக்கலாம். வேணா பிராக்கெட்ல எழுதிக்கலாம், ஏன்னா எந்த அளவு அதிகமா தேவைப்படுதுன்னு கேட்டிருந்தாங்க பாத்தீங்களா? அப்போ 40 என்ற அளவு அதிகம் தேவைப்படுகிறது.
இந்த மாதிரி எழுதிடுங்க. இவ்வளோ இந்த சம் இது உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும் நம்புறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.